வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3 அம்ரித் பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தாம்பரத்தில் இருந்து கொல்கத்தாவின் சாந்திராகாஜி வரைக்கும் ஒரு ரயில், அதே மாதிரி திருச்சியில் இருந்து தஞ்சாவூர் வழியாக டார்ஜிலிங்கை இணைக்கும் வகையில் நியூ ஜல்பாய்குரி வரைக்கும் ஒரு ரயில், அதே மாதிரி நாகர்கோவிலில் இருந்து புறப்பட்டு திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டு திண்டுக்கல்லில் இருந்து ஒட்டன்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை வழியாக நியூ ஜல்பாய்குரி வரைக்கும், அதாவது டார்ஜிலிங்கை இணைக்கக்கூடிய ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கான வீடியோவும் நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஓப்பனிங் இன்னும் ஆகலை, புக்கிங் ஓப்பனிங் இன்னும் ஆகலை, இது தவறான தகவலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஐயம் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் நம்ம அறிவித்தபடியே அந்த ரயில்களின் துவக்க விழா அப்படிங்கிறது நடைபெற்று விட்டது. கூடிய விரைவில் முதல் சேவைக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு நம்மளும் சொல்லியிருந்தோம். இப்போ அதற்கான புக்கிங்கும் ஓப்பன் ஆகிருச்சு. எண்ணெயில் இருந்து அந்த ரயில்கள் இயக்கப்படுகிறது அப்படிங்கிற டீட்டெயிலும் நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த தகவல்களை உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதனால தான் இந்த வீடியோவில் அந்த 3 ரயில்களுக்கான சேவை, முதல் சேவை அதிகாரப்பூர்வமாக எண்ணெயிலிருந்து துவங்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடியது தாம்பரத்தில் இருந்து சாத்ராகாஜி வரைக்கும் இயங்கக்கூடிய, அந்த கொல்கத்தா வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயில் எண்ணெயிலிருந்து ஓட துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வர்ற 23ஆம் தேதி ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை முதல் இந்த ரயிலானது இயங்க தொடங்கும். மாலை 3:30 மணிக்கு இந்த ரயிலானது தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு எக்மோர் வழியாக கொல்கத்தாவின் சாந்திராகாஜி வரைக்கும் செல்லும். அதற்கான முன்பதிவும் தொடங்கிருச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தா அந்த டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 2வது முக்கிய ரயிலாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் நாகர்கோவிலில் இருந்து கிளம்பக்கூடிய வாராந்திர ரயில். இந்த அம்ரித் பாரத் ரயிலானது நாகர்கோவிலில் இருந்து புறப்பட்டு திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயமுத்தூர் வரைக்கும் வந்துட்டு கோயமுத்தூரில் இருந்து மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய நியூ ஜல்பாய்குரி வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருந்தது. பழனியில் இருந்தோ அல்லது பொள்ளாச்சியிலிருந்தோ டார்ஜிலிங் போகணும் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக ஒரு ட்ரெயின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு இடங்களுக்கு போய் மாற வேண்டியது இல்லை அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த ரயிலுக்கான சேவை எப்போது இருந்து துவங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11 மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து புறப்படும். வர்ற ஜனவரி 25ஆம் தேதி முதல் இந்த ரயிலானது வழக்கமான சேவையை தொடங்கும். இதற்கான முன்பதிவு தொடங்கிவிட்டது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3வது முக்கியமான ரயில், பலரும் மிகவும் எதிர்பார்த்த ரயில். ஏன்னா தஞ்சாவூருக்கு இதுவரைக்கும் வந்தே பாரத் ரயில் கூட ஓடினது கிடையாது. ஆனால் அம்ரித் பாரத் ரயில் முதல் முறையாக ஓட இருக்கிறது. ஏற்கனவே துவக்க விழாவில் துவங்கப்பட்ட ரயில் திருச்சிக்கு வந்துருச்சு. இந்த ரயில் எப்போது இருந்து தன்னுடைய முதல் சேவையை தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் வருகிற 28ஆம் தேதி புதன்கிழமை முதல், ஜனவரி 28ஆம் தேதி புதன்கிழமை முதல் இந்த ரயிலானது காலையில் 5:45 மணிக்கெல்லாம் கிளம்பிடும். அதனால் சென்னை போகிறவங்களுக்கும் கூடுதலாக ஒரு ரயில் இருக்கிறது புதன்கிழமை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். 5:45க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தஞ்சாவூர் மயிலாடுதுறை ஜங்ஷன் வழியாக விழுப்புரம் போய் அங்கிருந்து சென்னை எழும்பூரை கிராஸ் பண்ணி நியூ ஜல்பாய்குரி வரைக்கும் சென்று சேரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ஆக இந்த 3 ரயில்களுக்கும் முறையான அட்டவணை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுட்டாங்க. இந்த 3 நாட்களில் இந்த ரயில் நிச்சயமாக இயங்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.